சும்மா இருக்க மாட்டேன்.
ஆண்டவன் பகவானே சரி அவன் கீழே விழும்பொழுது சரி அப்பா என்று விழுந்தார். அப்பா என்று விழுந்தார். அப்பா பகவானை காப்பாற்றுகிறேன். ஓ ஆண்டவன் பகவானை காப்பாற்றுறீங்க. சரி அப்பா என்று விழுந்தார். ஆதிசக்தி நீ போய் காப்பாற்று. நீ போய் காப்பாற்று என்று சொல்ல சரி உடனே சிறுவன் எப்படி விழுந்தது தெரியுமா? அந்த சின்ன பாடல்கள் எப்படி செத்தேன் என்று விழுந்தார். செத்தே சரி செத்தேன் என்று விழுந்தார். ஆமா உடனே அந்த பாடகன் சரி உடனே செத்து போயிட்டான். மாட்டு மடிந்தான். ஆமா சரி உடனே பாடகன் பகவானும் ஆமா அன்னை பார்வதியாலும் அம்பிகை ஆதிரா சக்தி பார்வதியும் அந்த சின்ன சிறுவனுக்கு சிறுவனுக்கு மோட்சத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து எங்கே வைக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவன் பகவானும் அம்பிகை பார்வதியும் வருகிறார்கள். பார்க்கடல் கண்டறிய பார்க்கடல் தன்னதில சொன்னதில வர்ண பாறையில பாறையில நாகராஜ நாகக்கண்ணியா நாகக்கண்ணி ரெண்டு நல்ல பேர்களுமா பேர்களுமா பகவானை தான் நினைத்து பரதவும் செய்வார். யாரு நாகலோக பட்டணத்தை சரி ஆண்டு வரக்கூடிய ஆமா நாகராஜனும் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகக்கண்ணி பெண்கொடியும் ஆண்டவனை தான் நினைத்து சரி குழந்தைக்காக ஆ 12 வருட காலமாக தவம் செய்து வராங்க. ஓ பகவான் உங்களை நினைச்சு நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா 12 வருட காலம் தவம் இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா அப்படி தவம் இருக்கின்றவர்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்க கொடுக்க வேண்டியதானே? உடனே சரி நாகக்கண்ணி நாகராஜனுக்கு விடமதியில ஆமா அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் சொல்ல ஓ ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம் உண்டு. ஆமா இப்ப வில்லுக்காரங்கெல்லாம் நாங்க போன ஜென்மத்தில் என்ன பிறவியா பிறந்திருப்போம்? நாங்கெல்லாம் கழுதையா பிறந்திருப்போமோ? ஓ அதான் அப்படி கத்துதிய இந்த தாளடிக்க பையன் போன ஜென்மத்தில் எப்படி பிறந்திருப்பான் தெரியுமா? எங்க அப்பா அதுக்கு தான் வில்லடிச்ச வீட்டுக்கே வராது, வாயிலவே படுத்து தூங்கிடும். ஆமா வாயில் நல்ல தவநிலையில இருந்து தூங்கிடுவாங்க. ஆமா ஆமா அப்புறம் இங்க நாங்க புழு புழுன்னு அரிக்கோம்ல, அங்க போய் தூங்கிடுவோம் வாயில. என்ன பிள்ளை என்ன குட்டி என்ன குடும்பம் அதை வச்சுதான் அடுத்த கதை. பிழைச்சு கிடந்தா இன்னொரு கல்யாணத்தை கட்டணும், சிறப்பா வாழணும். இசாந்து வந்து மூக்கிலே மிதிப்பான். எங்க அக்கா அம்மா இசாந்து வந்து இன்னொரு கல்யாணம் முடிக்கணுமா, அதான் மூக்கிலே மிதிப்பாங்க. ஆமா அப்படியாக இருக்க சரி ஆண்டவன் பகவானை நினைத்து ஆண்டவன் பகவானை மனதில் நினைத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்கொடியும் பாரதவம் செய்து வருகிறார். ஓ நமச்சிவாய என் மந்திரத்தை சொல்லி எத்தனை வருஷம் தவம் இருந்தாங்க? சரி
உடனே ஆண்டவன் பகவான் ஆமா அட்ட காலியாக நீர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? ஆதிசக்தி இடமதிலை சொல்லும் போது சரி ஆதிசக்தியானவள் என்னம்மா என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆதிசக்தி இடமதியில ஆண்டவனு சொல்லுவாரா சொல்லும் போது நாகராஜன் நாகக்கண்ணியா நாகக்கண்ணி நல்ல பேர்களுக்கும் அண்ணன் தங்கை பார்வதிய காளியாக பிறக்க வேணும் ஆதிசக்தி இடமதியில ஆண்டவர் சொன்ன போது காளி 8 பேராய் ஆதிசக்தி பிறக்க வேணும் என்று சொல்லி ஈஸ்வரனும் ஈஸ்வரியா சொன்ன போது